அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பெயர் வந்து ஜபருல்லா பின் ஹனீஃபா. நான் வந்து மலேசியால மலாக்கா என்ற மாநிலத்தில் குடியிருக்கின்றேன். மலாக்கா என்றால் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஏன்டா வந்து ஆதி காலத்தில் வந்து 4 நாடுகள் வந்து இந்த மலாக்கா மாநிலத்தில வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க. 1வது பிரிட்டிஷு, 2வது நெதர்லாந்து, 3வது போர்ச்சுகல், 4வது ஜப்பனீஸ். இந்த 4 நாடுமே வந்து முந்தைய காலத்தில வந்து இந்த மலேசியா மலாக்கால வந்து இருந்து எல்லா பேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ மலாக்காவுக்கு வந்தாக்கா வந்து இந்த 4 நாட்டினுடைய கலாச்சாரத்த பத்தி நீங்க பார்க்கலாம். ஒரு ஒரு கலாச்சாரம் ஒண்ணு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததும் ஒரு இருக்கிறாங்க. இந்தியாவில வந்து மலாய்க்காரர்களுடைய கலாச்சாரத்த வந்து ஏற்கொண்டு செத்தின்னு சொல்ற அவங்களுடைய வம்சத்த பத்தி இருக்கு. ஸோ இதான் வந்து மலாக்காவுடைய ஸ்டேட் பத்தி கொஞ்சம் சரித்திரம். ஆ என்னுடைய ஃபேமிலியில பார்த்தாக்கா 3 பெண்கள், 1 ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மூத்தவ வந்து டென்டிஸ்ட்டு, 2வது வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. 3வது 4வது வருஷம் லோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. 4வது பிள்ளை வந்து 13 வயசு. அவர் வந்து செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதான் வந்து என்னுடைய ஃபேமிலியோடைய சரித்திரங்கள். ஆ அடுத்தது போனாக்கா, என்னுடைய எஜுகேஷன் பத்தி பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து மலேசியால வந்து 12 வருஷம் படிச்சுட்டு, அப்புறம் செகண்டரி ஸ்கூல் வந்து ஒரு 7 வருஷம் படிச்சேன். படிச்சுட்டு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளோமா இங்க வந்து இன்னும் 3 வருஷம் படிச்சேன் மலேசியால. ஸோ அத படிச்சு விட்டுட்டு, நான் வந்து டிகிரி டிகிரி பண்ண வந்து யுஎஸ்ல போயிட்டேன். அமெரிக்கால வந்து நான் சவுத் டக்கோட்டா ஸ்டேட் யுனிவர்சிட்டியில வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அங்க வந்து ஒரு 3 வருஷம் மினசோத்தால வந்து வேலை செய்துட்டு, அப்புறம் திருப்பி இங்க மலேசியாவுக்கு திருப்பி வந்து விட்டேன். ஆ திருப்பி வந்த பிறகு வந்து மொத கம்பெனியில வேலை செய்தது வந்து ஹார்ட் டிரைவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில நான் வேலை செய்தேன். 2வது வந்து அப்புறம் செமிகண்டக்டர்ல கம்பெனியில வேலை செய்தேன் ஒரு இன்ஜினியரிங் மேனேஜரா. அப்புறம் 3வது கம்பெனி வந்து சோலார் செல் மேனுஃபேக்சரிங். அதில வந்து இன்ஜினியரிங் டைரக்டரா ஒரு 18 வருஷமா நான் வேலை செய்தேன். அதுலருந்து இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த 3 வருஷம் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு 18 வருஷம் இந்த சன் பவர் என்ற சொல்ற கம்பெனியில வேலை செய்து முடிச்சுட்டு, அப்புறம் வந்து நான் வந்து 55 வயசுல வந்து நான் ரிட்டயர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து பல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 1வது லவுண்ட்ரி காயின் ஆப்பரேட்டட் லவுண்ட்ரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது செல்ஃப் சர்வீஸ் லவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் இங்க மலேசியால கொஞ்சம் ஃபேமஸு. எல்லா பேரும் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து ஆண்களும், பெண்களும் வேலை செய்றதுனால, அவங்களுக்கு வந்து லவுண்ட்ரி இப்போ வீட்ல வந்து துடைச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால, இந்த மலேசியால, யுஎஸ்ல வந்து நான் முந்தி படிக்கும்போதே யுஎஸ்ல வந்து 20 வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து அங்க ஃபேமஸு. ஏன்னா, அங்க வந்து எல்லாம் வந்து இந்த லவுண்ட்ரி சிஸ்டம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மலேசியால ஒரு 10 வருஷமா வந்து அது ஒரு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த பிசினஸ் பண்ணிட்டுருக்கேன். 2வது பழைய சாப்பாடு பிசினஸ்ல வந்து நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து இங்கேருந்து பண்ணிட்டுருக்கிறேன். அடுத்தது வந்து நான் சோலார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில வேலை செய்யும்போது வந்து, பல ஏக்கத்தோட நான் வந்து மெம்பர்ஸா இருந்தேன். அதாவது நம்ம வந்து ஒரு சூழ்நிலை வந்தவுடனே சமுதாயத்தில வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற என்னோட கொள்கை இருக்கிறதுனால, நான் வந்து சமுதாயத்தில வந்து கொஞ்சம் மொத இன்வால்வ் பண்ணேன். மொத சமுதாயம் வந்து மலாக்கா முஸ்லீம் லீக் என்ற அதாவது மலாக்கா முஸ்லீம் லீக்னா வந்து மலாக்கால உள்ள முஸ்லீம் லீக் என்ற அசோசியேஷன்ல வந்து நான் வந்து மெம்பரா புகுந்து, அதில வந்து பண்பாடு பண்ணிட்டுருந்தேன். ஏறக்குறைய 120, 105 வருஷமாச்சு. அ அதான் வந்து முக்கியம். தமிழ்நாடுனா வந்து நம்மளுடைய சவுதர்ன் அதாவது வந்து ராமநாதபுரம், அலகன்குளத்தில வந்து அந்த காலத்தில இங்க வந்து வியாபாரத்துக்கு வந்து உருவாக்குனாங்க. ஒரு நம்மளுடைய சமுதாயம் வந்து இன்னும் சொல்றதுக்கு ஒரு ஏக்கம் வேணுண்டு ஏறக்குறைய அந்த காலத்தில வந்து உருவாகுனது. முக்கியமா அந்த மலாக்கா முஸ்லீம் லீக் வந்து உதவி செய்றது. பல பல பிரச்சனை உள்ளவங்க உதவி செய்றது. முடியாதவங்களுக்கு உதவி செய்றது. அதில வந்து இன்வால்வ் பண்ணேன். எனக்கு வந்து முக்கியமா வந்து தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஸோ அதிலிருந்து நான் வந்து மலாக்கா முஸ்லீம்லேருந்து நம்ம பிரிமியம் என்று சொல்ற மாநிலத்தில் ஒரு கோலாலம்பூர்ல ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்தில வந்து நான் உறுப்பினராகி, அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தேன். ஒரு 6 வருஷம் இருக்கிறேன். ஸோ அதுவும் அப்படித்தான். அதில வந்து என்னன்னா வந்து எல்லா முஸ்லீம் அசோசியேஷன்லாம் வந்து அதில வந்து சேர்ந்து ஒரு மாத போடியா இருந்துச்சு. தாய் சங்கமா இருந்து எல்லா பேருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தோம். முக்கியமா வந்து இந்த இது நான் வந்து
வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பல விஷயங்கள்ல வந்து எடுகேஷனில் ஹெல்ப் பண்ணுறது. மலேசியான்னு பார்த்தீங்கன்னா, எடுகேஷன் முடிஞ்சோடனே எங்கெங்கே என்னென்ன படிக்க பண்ணுறதுன்னு ரொம்ப நம்மளுடைய அசோசியேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அசிஸ்டன்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து முக்கியம் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பல பல இயக்கங்கள், தமிழ் சங்கம்னா வந்து தமிழ் முக்கம் குடிக்கிற ஒரு இயக்கங்கள் இருக்குது. அதாவது 2வது மலாக்கால வந்து ஆ பெஞ்சானா வந்து என்னமாச்சும் வெள்ளங்கள் நடந்தா, என்னமாச்சும் இருந்தாக்கா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து. அப்புறம் 3வது வந்து பல இயக்கங்கள்ல வந்து இன்னும் 4, 5 இயக்கங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் வந்து முக்கியமா பார்த்தாக்கா ஹெல்ப் பண்றது தான். அதாவது உதவி பண்றதுல முக்கியமா இருந்தோம். இன்ஷா அல்லாஹ். ஸோ அதில வந்து நான் வந்து என்னென்ன சொல்றேன்னா, இந்த இயக்கத்துலலாம் வந்து எல்லாம் சேர்ந்ததுல வந்து எனக்கு வந்து 2 அதிகாரம் கிடைச்சுச்சு. மலாக்காவுடைய கவர்னர் வந்து 2 மாநிலத்திலருந்து 2 இது குடுத்தாங்க அதிகாரம். ஒண்ணு வந்து பிஜேகேன்னு சொல்றது. இன்னொரு வந்து பிகேடின்னு என்று சொல்ற 2 இயக்கத்திலருந்து எனக்கு வந்து கவர்னர் வந்து குடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 ஊக்கம் குடுக்குறது. அதாவது நம்ம வந்து சமுதாயத்தில வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாக்கா, உதவி செய்தாக்கா, ஆ எல்லா பேரும் வந்து நம்மளுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. ஊக்கம் குடுக்குறாங்க. ஸோ அதான் முக்கியமா என்னுடைய இது. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து வியாபாரத்தில பிசினஸ் பண்ணிக்கிட்டு, இந்த உதவிலாம் பண்ணிக்கிட்டு கன்டினியூஷன்ல இருக்கிறேன். எனக்கு தமிழ் சங்கத்தில வந்து இருக்கிற மாரி, தமிழ் ஸ்ரீலங்காலேருந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ரீலங்கால வந்து கோவிட்ல இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அங்க உள்ள புத்தானம் என்ற ஊர்ல வந்து ஒரு எடுகேஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். மாசம் மாசம் நான் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி, மாசம் மாசம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அங்க வந்து ஒரு 30 பேர் வந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமியோடைய இது, கலாச்சாரம், படிப்பு என்னென்னலாம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். புத்தானம் என்ற ஸ்ரீலங்கால. அது ஒரு ஒரு நன்மை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து இதெல்லாம் இருக்கனால வந்து எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. அதாவது ஆண்டவன் குடுத்தத வந்து திருப்பி வந்து எல்லா பேருக்கும் குடுக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு குடுத்துருக்கிறான். அதனால வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா குடுக்குறேன். அத வந்து எல்லா பேர்ட்டயும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நம்மளுக்கு கிடைக்கிறதுல வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து அடுத்த ஆள்ட்ட குடுத்தாக்கா, ஆண்டவன் வந்து நம்மளுக்கு வந்து டபுள், ட்ரிபிளா குடுத்துட்டு இருக்கான். இந்த இதில வந்து நான் வந்து நன்றி கூறுகின்றேன் தங்க தமிழுக்கு. ஏன்னா, என்ன செலக்ட் பண்ணி ஒரு விருது குடுக்குறதுக்கு முக்கியமா வந்து நம்மளுடைய தமிழர்கள், தமிழ் பேசும் மாணவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு விருது வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்ததுக்கு நான் மிக்க நன்றி சொல்லி, இதோட நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.